நான் தர்க்குரி. இது வந்து ஈஸியா நிக்கலாம் உண்மையுமே. गाइस நாங்க எண்டுக்கு வந்துட்டோம். அவ்வளவுதான். இது வந்து வெல்கம் டு கேகே லைஃப் ஸ்டைல். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா போட்டிங். இப்போ கடல் பூரா சுத்த போறோம். ஆமா என்ஜாய் பண்ண போறோம். ஓகேங்களா? போட்ல ஃபுல்லா கத்த என்ஜாய் பண்ண போறோம், கத்த போறோம், குழந்தைய தான் கத்த வரும். எந்த குதிக்க போறோம். எந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7ல இருந்து 8 வகையான 8 டைப்ஸ் ஆஃப் கடல் எல்லாத்தையும் காட்டி நமக்கு சுத்திட்டு வரப்போ. இதுக்கு டைம் வந்து 2 hours சொல்லியிருக்காங்க. 2 hours என்னென்ன பண்றோம் மட்டும் பாருங்க. गाइस போர்டிங் பாஸ் வாங்கிட்டோம். போட்ல போறோம். பயங்கரமா பேசுவான். ஆனா அவன் டர்ஸ் ஆகுறான் அந்த மாதிரி கப்பல்ல போறதுக்கு. ஆமா. ஏன் நல்லா பேசுவேன். நல்லா படிப்பியா? ஏன் பாஸ் ஆயிருவேன். பாஸ் ஆயிருவியா? பாஸ் ஆனா போதுமா? டோட்டல் 300 வரும். 300 வருமா? 300 வந்தா போதும்டா. இவெல்லாம் 150 தானே எடுப்பானே. பீச் காரணம் சொல்லி இப்போ ஒரு பீச்சை காட்டிட்டாங்க. அவ்வளவுதான். 2 காட்டிட்டாங்க. ரெண்டு காட்டிட்டாங்க. இன்னும் 4-5 இருக்கு. எல்லாம் பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க எது எங்க இருக்குன்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. ஏன்னா ஆனா போட் பயணம் நல்லா இருக்கு. டர்ஜ் ஆகுது, சூப்பரா இருக்கு. அதுல வினோத்தனெல்லாம் வந்து ஒரு பையனை அப்படி சூப்பரா பேசுறாரு. சக்க என்ஜாய்மெண்ட். ஒரு பையனோட செம என்ஜாய்மெண்ட் பண்ணாரு. இப்ப என்ன அப்படின்னா சுனாமி வந்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து அத அறிகுறி கண்டுபிடிக்கிற மிஷின்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ணா டர்ஜா ஓட்டுறாரு. ஆப்போசிட் போட்டு பார்த்தா டர்ஜோ எங்கெங்கயோ போயிட்டு இருக்காங்க. ஆனா நம்மதான் எப்படி டர்ஜ் எப்படி ஒரு பேச்சே வரமாட்டேங்குது. ஒரு பேச்சே வரமாட்டேங்குது. டர்ஜா போய்கிட்டு இருக்காரு. இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? வாங்குயிலே சேதி ஒன்று தேடு உன்னமாலையிட தேடி அவனை விடக்கூடாது. இன்னொரு காப்பிரைட் வேண்டியது. இதுவே ஒரு கரகாடு தானே. தான் நிக்கா 5 நிமிஷம் இல்லையா அப்படியே பிடிக்காம அதே கரகாடு தான். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? எண்ணி பார்த்தையில் கவிதை கொட்டுது. அத சொன்ன நினைக்கு தோத்துக்கிட்டே இருக்கீடா. மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல். சரியான போர்ட்ல போடும்போது பாடு இந்த காதலன் யாரும் எனக்கு பின்னாடி தெரியறதுதான் பாண்டிச்சேரி ஓல்டு ஹார்பர். இது வந்து ஒரு காலத்துல ஹார்பரா இருந்திருக்கு. என்ன கண்டிஷன் தெரியல. இப்படி ஒன்று ஆயிடுச்சு. இவங்க மெயின்டைனும் பண்ணல. இது வந்து ஓல்டு ஹார்பர் ஆஃப் பாண்டிச்சேரி. இப்போ இந்த போட் ட்ரிப்ல நமக்கு இன்னொரு ஸ்பாட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியோட புதுசா ஒரு லைட் ஹவுஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு கூட்டு வந்திருக்காங்க. அதான் அது. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாண்டி மெரினா பீச்ல இருக்கு. வாங்க இந்த மாதிரி போட் ரைடு வாங்க, சூப்பரா இருக்கும். இந்த க்ரூஸோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா சீகல். நீங்களும் வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டா பண்ணுவாங்க, சிறப்பா பண்ணி தருவாங்க. சத்தியமா சொல்றேன், செமையா இருக்கு. 2 மணி நேரம் வந்து ஒர்த்து தான். எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லாம் இல்லாம ஜாலியா இருக்கு. டர்ஜி ஆனா சில இடத்துல ஆச்சு, பட் பரவாயில்ல. போகும்போது ஃபுல்லா டர்ஜி, வரும்போது வைப்பா போட்டுருவாங்க. ஹாப்பி. உங்களுக்கு ஏத்த பாட்டை போடுவாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ இன்னொருத்தர் வந்து இந்த ட்ரிப்பை வந்து ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணாரு. ஏன்னா நல்லா என்ஜாய் பண்ணாரு. ஓகே, நீங்களும் பாருங்க, கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்து இந்த ட்ரிப்பை பத்தி என்ன ஃபீட்பேக் எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே.